சென்னை தேனாம்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இதனால் ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் செலவு செய்து நெல் விதைத்ததற்கு விவசாயிகளுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையிலேதான் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் காவிரி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நடைபெற்ற விவாதத்தில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் இந்த முறையாவது திறந்துவிடும் என்று நம்புகிறோம். இதனை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டும். மேலும் மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் தலைமையிலே குழு அமைத்து தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்களில் உள்ள நீர் இருப்பை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய நீர்வளத்துறை ஆணையர் தலைமையிலான குழு நீர் இருப்பினை ஆய்வு செய்வதோடு மட்டுமல்லாமல் தமிழக விவசாயிகளுக்கு டெல்டா பகுதிக்கு சம்பா சாகுபடிக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், அதன் அடிப்படையிலே ஆய்வு செய்து அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், தமிழகத்தினுடைய நீர் இருப்பினையும் தேவைப்படும் நீரின் அளவையும் கர்நாடக அரசும் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் தெரிந்து கொள்ளும் போது தமிழகத்தின் உரிமையையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான் விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக மத்திய அரசு நடுநிலையோடு செயல்பட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்று குழுவையும் காலம் தாழ்த்தாமல் அமைக்க முன்வர வேண்டும். மத்திய மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளதை நிறைவேற்றி தமிழக விவசாயிகளுடைய நலனை காக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு தடையாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. இதை கண்டித்தும் முறையாக சரியாக தண்ணீர் கொடுக்க வேண்டிய காலத்திலெல்லாம் நீதிமன்றங்களை அவமதித்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்காததை கண்டித்தும் ஒரு காலக்கெடுவுக்குள் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவும் 7ஆம் தேதியிலிருந்து முறையாக கோர்ட் உத்தரவை மீறாமல் 12ஆம் தேதி வரை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே டெல்டா மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்திலே நாங்கள் இன்னும் 2-3 தினங்களுக்குள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அந்த அறிவிப்பு இன்று மாலை அல்லது நாளை காலை வெளிவரும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல நம்முடைய விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே இருந்து டெல்டா மாவட்டத்தினுடைய பிரச்சினைக்கும்
தமிழக விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் தமிழகத்தினுடைய குடிநீர் மற்றும் பாசன நீருக்கான நம்முடைய நியாயத்தை பெற்றுத் தருவதற்கும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், தலைவர்களை சந்திப்பது, கர்நாடகத்திற்கே சென்று தலைவர்களை சந்திப்பது என்று பல கோணங்களிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு விவசாய சங்கங்களுடைய கூட்டியக்கம், இதனுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு PK தெய்வசிகாமணி அவர்கள் என்னை அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக சந்தித்து காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே தமிழ்நாடு விவசாய சங்கங்களினுடைய கூட்டு இயக்கத்தின் சார்பிலே 6/10/2016 வியாழக்கிழமை காலை